இன்றைக்கி லஞ்ச் வந்து சூடாக சாதம், வெள்ளரிக்காய் தக்காளி தயிர் பச்சடி, வாழைக்காய் சிப்ஸு, அப்புறம் சுண்டக்காய் வத்தக்குழம்பு. சுண்டக்காய், சின்ன வெங்காயம், பூண்டெல்லாம் போட்டு வத்தக்குழம்பு. இன்றைக்கி இதுதான் லஞ்சு. இந்த வத்தக்குழம்பு எப்படி வச்சுன்ட்டுன்னு பார்க்கலாம் வாங்க. டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த தாளிப்பு அத்தனையும் மொத்தமாக போட்டு தாளிச்சிடலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதை வந்து வதக்கிக்குவோம். வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்க தக்காளியை கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி புளி கரைச்சல்ல வந்து உப்பு சேர்த்துட்டோம். ஆனாலும் இப்போ இந்த தக்காளி வதங்கும் போது சும்மா ஒரு 4 கல் உப்பு போட்டோன்னா ஈஸியாக வதங்கிடும். தக்காளி நல்லா உப்போடு சேர்த்து வதங்கிடுச்சு. மஞ்சள் பொடி கொஞ்சம், எடுத்து வச்சிருக்க மசாலா, எண்ணெயில் ஒரு வதக்கிட்டால் ரொம்ப நல்ல மணமாக இருக்கும். மசாலாவை போட்டு வதக்கியாச்சு. இப்போ வந்து புளி கரைச்சலை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டியும் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் கரையிட்டோம். போட்ட ஒரு நிமிஷத்தில் வெல்லம் கரைஞ்சிரும். இப்போ வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்ச சுண்டக்காய், வறுத்து எடுத்து வச்ச சுண்டக்காவை 1-2 பொடிச்சு வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். வத்தக்குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.